ஹீரோனி ரேஞ்சில் அந்த படத்தில் நான் ஒரு கதாநாயகி மாதிரி. அதனால் அத்தை இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வலுக்கட்டை இல்லை கண்ணே வேற யாருக்காவது போடுங்க, இந்த கேரக்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி இல்லைங்க அத்தை நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் அடுத்தது வேறு லெவலில் வரும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி 2 பேர் கோ டைரக்டரும் என்னை ரொம்ப இது பண்ணி அப்புறம் கம்பல் பண்ணி தான் நான் போய் இந்த படம் நடித்தேன். ஆனால் சீனு ஒன்றும் சொல்லிக்க முடியாது. அந்த சீன்லாம் பார்க்க நானே எனக்கே இப்படி எவ்வளோ படம் பண்ணிக்கிறேன், இந்த கேரக்டர் நானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நன்றி. கள்ள நொட்டுன்னு ஒரு படம். அந்த படத்தில் கருங்காலின்னு சொல்லி ஒரு கேரக்டர். கருங்காலி அப்படின்னா அதாவது நம்ம தெலுங்கு ஆக்டர் மாதிரி ஒரு ரவுடி வில்லி அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக பண்ணியிருப்பேன், பயங்கரமாக பண்ணியிருப்பேன். அந்த படத்தில் என்னுடைய பேர் வந்து கருங்காலி. நீங்கள் தான் அது இந்த படத்தை ரோல் நீங்கள் தான். ஆமாம், அதாவது ஒரு ஹீரோனி ரேஞ்சில் வரும்னு வச்சுங்களேன். ஹீரோனி ரேஞ்சில் அந்த படத்தில் நான் ஒரு கதாநாயகி மாதிரி. கள்ள நோட்டை அடிக்கிறீங்களா அல்லது கள்ள நோட்டை மாத்துறீங்களா? கள்ள நோட்டை மாத்திரம். அது வந்து இனிமேல் தான் இருக்கு, அது இனிமேல் தான் எப்படின்னு தெரியும். லவ் சாங் இருக்கு. யார் ஜோடி உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஜோடி யாருன்னு இல்லை, நான் தனியாக போராடுறேன். லவ் சாங் அதான் இன்னும் தேர்ந்தெடுக்கல, இதுக்கு மேலே தான் இனிமேல் தேர்ந்தெடுக்கணும். மேடம், இந்த படத்தில் வடிவேல் படத்தில் பண்ணியிருக்கீங்க, நல்லா எல்லாருக்கும் பிரபலம். வடிவேல் போனதுக்கப்புறம் உங்கள் டீம் எல்லாமே காலி ஆகிடுச்சு. இப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது? இவர் எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தாரு? இவங்களும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, இவங்க காமெடி பண்ணுறாங்க, வில்லித்தனம் பண்ணுறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால் இந்த வில்லித்தனம் இந்த ரவுடித்தனம் நீங்கள் பண்ணால் கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னை தேர்ந்தெடுத்தது. அதேமாரி இப்போ நான் இதில் ஒரு ஹீரோயினி ரேஞ்சில் இருக்கிறேன்னா, அதாவது நான் ஹீரோனியான்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோனி மாதிரி அந்த கதைக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் நான் இதில் வில்லி தான், மெயின் வில்லியே நான் தான். இல்லை, ரொம்ப நாள் அதாவது வடிவேல் சார் இருக்கும்போது எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தது, விவேக் சார் இருந்தாலும் எல்லாருக்கும் என்னென்னோ பண்ணணும், இல்லைனாலும் கொடுப்பாங்க. ஸோ இல்லாத பொழுது வாய்ப்பு இல்லை, அவங்க நடிக்கலைன்னும் போது அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்களா? இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு பணம் கொடுத்தாங்களா உதவிக்கு? அது எப்படிங்க சார், நாமளும் ஒரு நடிகர் அவங்க ஒரு நடிகர், எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? விவேக் சார் மட்டும் எப்படி பண்ணாரு? நிறைய அவர் பண்ணாரு. நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல, நம்ம உழைக்கணும், நம்மளுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவர் நடித்த படத்தில் ஃபுல்லாக எனக்கு கூப்பிட்டு இந்த சீனை சுமதி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி எத்தனையோ படம் எனக்கு அறிமுகப்படுத்தி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் இதில் இல்லை, ஃபீல்டு இல்லை, அப்புறமேலும் வந்தார். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன மேலும் ஜோடி இது பார்ப்பாங்க, அவர் காமெடியோ இதோ. இப்போ அந்த மாதிரி கேட்டகரி வருதா காமெடி? அந்த மாதிரி வருது காமெடியாவும் பண்ணிட்டு இருக்காங்க. யோகி பாபுலாம் தனியாக தான் பண்ணிட்டு இருக்காரு. யோகி பாபு கூட பண்ணா கூட பெருசா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது கிடையாது. அவர் டாமினேட் பண்றாரு சின்ன நடிகர்களை. அவங்களுக்கு நான் சொல்றது தான் அவங்களுக்கு கொடுக்கணும், என் கையில எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்ற தகவல் வெளியில பாருங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது இன்னும் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் போனால் என்னை மேனேஜர் கூப்பிடுவாங்க, நான் போய் நடிச்சுட்டு எனக்கு நான் என்ன பேமெண்ட் கேட்கறேன்னா அது கொடுப்பாங்க, நான் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். இந்த படத்துல கருங்காலின்னு பேர் வச்சிருக்காங்க. கருங்காலி இப்போ செம்ம ஃபேமஸ், தெரியுமா? ஸோ அதே போல கருங்காலி இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ஃபேமஸாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு, இன்னும் இருக்கும். சினிமா நல்லா வளரும் பாருங்க. 2005 எல்லாருமே நம்ம சினிமா துறையில எல்லாருமே நல்லா இருப்போம். மறைந்த கலைஞர்கள் எல்லாருமே வந்து சில ஆக்டர்லாம் வந்து உதவி பண்றாங்க. சில ஆக்டர் உச்சபட்ச நடிகர்கள் ஆக்டர் உதவி பண்றதுலன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ போடுறாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்க அவங்க கூடவே நீங்க டிராவல் பண்ணியிருப்பீங்க. அப்போ இருந்த ஆள் இப்படி இருக்காரு, இப்போ மாறிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது யாரும் நீங்க பார்க்குறாங்க? அப்படிலாம் நம்ம யாரையும் சடார்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அது அவங்கவுங்க இஷ்டம். ஹெல்ப் பண்ணுறாங்க. அதான் அது அவங்கவுங்க இஷ்டம். இருக்கிறவங்க பண்ணாங்க, இல்லாத பண்ணாதிருப்பாங்க, இருந்து கூட பண்ணாத இருப்பாங்க. நாம் போய் அவ்வளோ உரிமையாக கேட்க முடியாது இல்லைங்களா. டேரக்டர், கள்ள நோட்டு வச்சிருக்கிறீங்க, கள்ள நோட்டை ஒழிக்கணும்னு சொல்லி வந்தவர் தான் மோடி. ஆமாம், மோடியை பற்றி இதில் சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா கள்ள நோட்டுன்னா மோடி தான் என்ன சொல்லுவாங்க, டிமானியேஷன் தெரியும் உங்களுக்கு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் 500 நோட்டு இதெல்லாம் லாக் பண்ணி
நீங்கள் வச்சு 2000 நோட்டு பிரித்து வச்சுருக்கீங்க. இந்த 2000 நோட்டு கொண்டு மோடி தான். ஸோ மோடிக்கான வாய்ப்பு இருக்குமா படத்தில்? உயர்த்தி சொல்லியிருப்பீங்களா இல்லை அவர் திட்டி பண்ணியிருக்கீங்களா? இது நான் அந்த அளவுக்கு சொல்கிறதுன்னு இல்லை. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து மெயினாக வந்து அது விழிப்புணர்வு. இந்த கள்ள நோட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து அந்த புழக்கத்தில் இருக்குதுல்ல, அது எப்படி வந்து ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் ஒவ்வொரு இதுலேயும் போகுதுங்கிறதா ஒரு கண்டென்ட் ஒரு கான்செப்ட்டுங்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி மேலிடத்தில் கொண்டு போட்டு எதுவும் இல்லை, ஒரு அவேர்னஸ் தான் டோட்டலாகவே. சரி, கீழே இடத்துலேயே வரேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டு வருதுன்றத இன்ஃபர்மேஷன் வந்து காவல்துறைக்கு வருமானத்துறைக்கு தான் போகும். இப்போ கரண்ட்ல வந்து காவல்துறையே அதை வந்து வழிபறி பண்ணி எடுத்திருக்காங்க, 2 பேரை பிடிச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு தகவல்? அப்படி இருக்கும்போது நீங்கள் காவல்துறையை எப்படி காட்டுறீங்க, வருமானத்துறையை எப்படி காட்டுறீங்க? அதை இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, ஒரு இன்கம் டேக்ஸு, அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இது மாதிரி எதுவும் தாக்குதல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளுடைய ஜேர்னல் முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் கேரக்டர், ஒரு பணமே இல்லாத இருக்கிறார் பார்த்தியா, ஒரு ஏழைப்பட்ட மனுஷன், ஒரு ஏழை ஒரு பையன் கூட வச்சிங்க. அவள் வந்து தெரியாமல் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ள நோட்டுக்குள்ள உள்ளே வராப்புல, உள்ளேருந்து வெளியில் மீண்டு வர்றது தான் இதனுடைய தாக்கமே. நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து எதுவுமே இல்லை. படம் வந்து படம் எப்பத்தியோட படம், 2000 படமா 2020 அது ஒன்று சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து 2000 நோட்டு வந்து செலார் நோட்டு ஆக்கிட்டாங்க. டிமானிட்டேஷன் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் பணத்தை வந்து செலார் நோட்டு ஆக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வருதா? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி 2000 நோட்டுங்கிறது இல்லை. இது நீங்கள் கேட்குற மாதிரி இதில் 2000 நோட்டுங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த 2000 நோட்டு கள்ள நோட்டுங்கிற புழக்கத்தில் வரும்போது இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கு செல்லாத நோட்டு தான். ஆனால் வந்து நம்ம கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டாக காட்டுறோம் அப்படிங்கிற வந்து கண்டென்ட் கதையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி சார், உங்கள் போட்டது பட்ஜெட்டுக்காக சார் அப்படி இல்லை, நான் அப்படிலாம் இல்லைங்க சார். நான் ஒரு ஆக்டர், நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவர் ஒரு டைரக்டர், அவர் ஒரு ப்ரொடியூசரு, ஒரு ஹீரோ. அப்படிங்கும்போது என்னுடைய இது என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சரிங்களா? நாம் வந்து சென்னையில் இருக்கிறோம், அதெல்லாம் தெரியும், உங்கள் நடிப்பு தெரியும், அதெல்லாம் தெரியும். பட்ஜெட் அத்தை நமக்காக இல்லை 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 சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நான் எனக்கு இங்கே பேசினபடி சம்பளம் கொடுத்தேன். அடிச்ச அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. சுமதி மேடம் அந்த சொல்லுங்க. அந்த வாங்கினீங்க சார், சுருட்டு கொடுத்தீங்கன்னா நான் அடிச்சுட்டே சொல்லுவேன். அதே அப்பா அப்படி தெரியுதுன்னா வாங்கி ஒரு இதே வாங்கி வச்சிருப்போமே. நீங்க கேட்கலையே சார். அந்த சுருட்டு குடிக்கிறீங்க, அதே மாதிரி வில்லின்னா அந்த தண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த அன்பா காணுமே. அது இல்ல சார், அதெல்லாம் இல்ல. நான் ஆனா கேட்டேன் சார், வில்லினா வந்து நமக்கு தெரியுது இல்லைங்க சார். முடிச்சிட்டா இந்த விளக்கு அப்புறம் சொல்றேன் நான். அதாவது சார் வந்து நம்ம அந்த ரவுடி ஒரு கருங்காலின்ற போது ஒரு கொடூரமாக நம்மளை காமிக்கல. நமக்கு அதெல்லாம் தேவைதான். நாம் பண்ணுறவோ பண்ணலையோ அது அந்த அதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கணும். அவங்க கொஞ்சம் இதனால பட்ஜெட்டில் இது பண்ணுறதுனால அதெல்லாம் கொஞ்சம் இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நானும் சரின்னு அந்த சுருட்டு மட்டும் அது குடிக்கிறதுக்குலாம் எனக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வெளியில் வரல சார். அது எப்போ பண்ணேன் அந்த படம், அதேமாரி சுருட்டு குடிச்சிக்கிட்டு ஒரு கஞ்சா வித்துக்கிட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த படம் அப்படின்னு சொன்னோன்னே நான் சரின்னு ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் பேமெண்ட் விஷயம் தான் வந்தேன். பேமெண்ட்டு படத்தில் வடிவல் சார் கேட்பீங்க, என்ன பாண்டி படித்தர பாண்டி, நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன்னா கொலுசு கிலுசுமா வருவேன், அந்த மாதிரி ப்ரொடியூசரை கேட்டிங்களா பேமெண்ட்டை? அப்படிலாம் எப்படி ஒரு ப்ரொடியூசரை போய் கேட்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதுல்ல. என்னதான் சொந்த பந்தாலும் வயிறு வேற. என்னங்க சார்? மேடம், இப்போ நீங்கள் சொன்னீங்க படிக்கிற பாண்டி அதே சொன்னாங்க. இப்போ ஒரு ட்ரோல் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா சார்? ஸ்டாலின் சரி வெளியில் உட்கார இடத்துல ஸ்டாலின் உட்காந்து நீங்கள் இதெல்லாம் பேசுகிற மாதிரி அதை எப்படி பார்த்தீங்க? ஏன்னா கேட்டுட்டு தான் இருக்கிறேன், பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது மட்டுமா வருது இல்லை? பொங்கல் மேட்டர் சொல்லியிருப்பாங்க, அது என்ன நான் பார்க்கல. பார்க்கலீங்களா? ஏன்னா வந்து 5000 ரூபா கொடுத்தா உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. உங்களை தான் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க மொத்தமாகவே. அப்படிங்களா? ஆமாம், அது வந்து பெருசாக பேசப்பட்டது. அது ஏன்னா வடிவேல் சார் வந்து காமெடி பண்ணி ஸ்டாலின் சார் போட்டோ போட்டு ட்ரோல் பண்ணாங்க. அது நீங்கள் பார்க்கவே இல்லையா? பார்க்கல இன்னும். பாருங்க. அதாவது அப்படி இருக்கும்போது சார், சுருட்டு குடிக்கிறது அப்படிங்கும்போது ஜென்ஸுங்களே தம்மு அடிச்சிங்களா கொஞ்சம் இது மூச்சு திணறல் அதெல்லாம் தான் இருக்கும். ஆனால் தம் கட்டி தான் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல. அவங்களே இல்லை போதும் நீங்கள் சீன் அப்போ மட்டும் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. உடம்புக்கு ஏதாவது முடியாத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்மளுக்கு சீன் நல்லா வரணும் இல்லைங்களா? அப்படிங்கும்போது நான் நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்தேன். 2-3 சுருட்டு
2-3 3 நாள் சுட்டு. 3 நாள் சுருட்டு. ஒரு கட்டே. சரி, படம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, எவ்வளவு முடிஞ்சிருக்கு டைரக்ட் சார்? சார் படம் வந்து பார்த்தீங்கன்னா 85% எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கழிச்சு அப்டேட் கொடுத்துட்றேன். சத்யான மியூசிக் டைரக்டர் பழைய அந்த சத்யாவா இல்லை புது? இல்லை நம்ம நண்பர் ஒருத்தர் சார், நம்ம சேலத்தில் ஒரு நண்பர் சத்யான ஒருத்தர். ஒரு மியூசிக் டைரக்டர். அதனால 2 பேரும் இல்லை அவரு நம்ம நேம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா தான், அவரு வேற சார், நம்ம லோக்கல் டைரக்டர். இப்போ வர பெரிய படங்களுக்கே சிக்கல் வந்திருக்கு. இது இன்னைக்கு வணங்கானுக்கு பார்த்தீங்கன்னா கியூபில் சரியா இதோ ஆகலன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஓடிட்டு. இந்த மாதிரி படங்கள் வந்து இது வரையும், அதாவது ஆடியோ லான்ச் வரையும் கொண்டு வரீங்க, அதாவது உங்கள் ஊருக்கு தெரியணும், எங்கள் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் வரையும் போகிறீங்க. அதுக்கப்புறம் தேட்டருக்கு வரதுக்கான முயற்சியை காணுமே, தேட்டரும் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு இது கொடுக்குறீங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறீங்க? இப்போ சார் பேர் என்னங்க? பாலா. இப்போ பாலா சார் கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு எஃபோர்ட்டும் போடணும், எஃபெக்ட்டும் போடணும். அப்படி போட்டால் தான் நம்ம வந்து ஜெயிச்சு வர முடியும். பெரிய படம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வருது, சின்ன படம் லேட்டாக தான் வருது. ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு தான் இருக்கிறோம். அதுக்குண்டான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், பார்ப்பீங்க. ஏன்னா பப்ளிசிட்டி இல்லாத இது, அதாவது இவங்க சுமதி மேடம் இருக்காங்க, சுமதி மேடம் வந்து காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியுமே தவிர, ஒரு தேட்டருக்கு வரும்போது ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோனா உள்ளே வருவாங்க. அப்படி இருக்கும்போது திரையரங்கும் டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தை நான் போட்டு ஆடியன்ஸை வந்து நான் என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்களே. அப்போ தேட்டர் கொடுக்கறதும் கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா இங்கே சங்கங்கள் நிறைய இருக்குது, அவங்களும் ஒத்துழைக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் எந்த சங்கத்தில் இது பண்ணியிருக்கீங்க, இதுக்கான முயற்சி சொல்லிட்டீங்களா முன்னாடியே? நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா அத்தையோட வில்லின்னு சொல்ல காமெடின்னு சொன்னாங்கல்ல, அத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் காமெடியே இல்லை. இந்த படத்தில் முழுக்க முழுக்க மெயின் அவங்க ஒரு ஆள் தான். இல்லை ஃபெமிலி பேஸ் அவங்க தான். நம்மளுடைய கான்செப்ட் தான் நம்ம கதையில் பேசும். நம்ம பெரிய படம் சின்ன படம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட் பார்க்கும்போது அந்த ரிசல்ட் தெரியும். நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தில் வந்து கேட்குறேன்னு சொல்கிறீங்க. சங்கத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ண இந்த இடத்துல பேச முடியாது. ஸோ இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரெய்லர் அப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லிடுறேன். ஏன்னா அது நான் முழுக்க அப்போ நீங்கள் எங்கிட்ட சின்ன சின்ன கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டபுளாக இருக்கும். இப்போ சிங்கிளாக இருக்குது, அப்போ டபுளாக இருக்கும். அப்படிங்கும்போது நான் அதுக்கு நான் அப்டேட் நான் கொடுக்குறேன். இன்னும் வேறு என்னன்னா வச்சுக்க, சுமதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து கதாநாயகின்னு சொன்னாங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லி வந்து கதாநாயகி எவ்வளோதான். ஏன்னா அவங்க முழுக்க கொண்டு போகிறது இவங்க தான் கொண்டுட்டு போகிறாங்க படத்தை. என்னால் மாதத்துக்கு 300 200 100 இல்லை 3 மாதத்துக்கு 500 படங்கள் இது மாதிரி படங்கள் வருது. சரிங்களா? ட்ரைலர் லான்ச் பண்ணுறாங்க, ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. படம் அவங்களால ரிலீஸ் பண்ணவே முடியல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க அவங்க தேட்டருக்கு தான் வருவோம்ன்றாங்க. தேட்டருக்கு வந்து வெயிட் பண்ணுற படமே 2000 படம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் அடிச்சு முடிச்சுன்னு வரதுக்கு பெரிய விஷயம். நீங்கள் எப்படி அதை வந்து சால்வ் பண்ண போகிறீங்க? ஏன்னா இதோட முடிச்சிடறாங்க, ட்ரைலர் பண்ணுறாங்க, அதில் அவ்வளோதான் அவங்க காண போகிறாங்க. 5 வருஷத்துக்கு காண போயிடுறாங்க. சார் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நானே இதே வந்து பிரசாத் லேப் வந்திருக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக ஃபீல்டு, 7 வருஷம் எஃபோர்ட் இல்லைன்னு சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது படத்தோட ப்ரொடியூசர் நான். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கடை வாங்கினா கூட நான் தான் வாங்கி பண்ணி ஆகணும். இப்போ 3வது ஆளுகிட்ட போய் நான் கையெழுந்து தேவையில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கேட்ட கேள்வி அந்த மாதிரி வருமா வராதாங்கிறது தான். அதுக்கு எஃபோர்ட் யார் போடணும்? இப்போ இவர் போட மாட்டார், இல்லை இன்னொருத்தர் 3வது ஆள் போட மாட்டார், 4வது ஆள் போட மாட்டார். இப்போ யார் போடுறாங்களோ அவங்க தான் நான் தான் போட்டோம்னு வச்சுங்களேன். அதனால கம்பல்சரி வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த ஊரு? டைரக்டர் ராயன் போடுறீங்க, ராஜேந்திரன் போடுறீங்களே, அது என்ன சார்? இது வந்து அப்பாவோட நேம், அதனால வந்து ராயனுங்கிறது அப்படியே நியூமராஜ். இல்லை அது நம்ம நியூமராஜ் எப்படி நேம் வச்சிருக்கோம். இல்ல உங்களுக்கு உங்க பேர்ல பார் தானே வரும். உங்களுக்கு எம்ஜி போட்டுருக்கீங்க, உங்க அப்பா பேர்ல எம்ஜி போட்டிருக்கீங்க. இல்லை எம்ஜி ராஜேந்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட பேர். ராயனுங்கிறது நம்ம எம்ஜிங்கிறது பிராண்டு. நாம் வந்து தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க எந்த ஊருக்காரு? யாருக்கிட்ட டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணீங்க? களத்தில் எப்படி இறங்குனீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பத்குமார்னு சொல்லிட்டு நம்ம சேலத்தில் ஒரு டைரக்டர், அவர்கிட்ட நம்ம பண்ணோம். இப்போ சின்ன எக்ஸாம்பிள் நம்ம நண்பர் கூட வந்துட்டு போனார், அவர் கூட நம்ம ஃபுல்லாக அசோசியேட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சரவணன் இருக்க பையன், அப்புறம் இன்னும் முழுக்க என்ன சொல்ல போனால் அத்தையோட சின்ன சின்ன படங்கள்லாம் கூட இருந்து அசோசியேட்டாக பண்ணேன், ஹெல்ப்பும் பண்ணேன். கஷ்டமும் பட்டோம், கஷ்டப்பட்டதாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இன்னொரு விஷயம் முழுக்க சொல்லணும்னா, இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க எங்கள் அத்தை தான் காரணமே. ஏன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் உள்ளே வந்தேன். அவங்க சொன்ன விஷயம் தான் இன்றைக்கி இங்கே கொடுத்தா நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன். தம்பி நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆர்டிஸ்ட்டாக போனீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா வந்து சந்திப்ப, இழப்பீடுகள் ஏற்படும், ஒரு சம்திங் ப்ராப்ளம் வரும்னு கூட சொன்னார். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொழில் ஃபீல்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளே வா, ஒரு டைரக்ஷன் லெவலில் வா, இல்லை ஒன்றால் முடிஞ்சுன்னா ஒரு சின்ன பட்ஜெட் ஏதோ ஒன்று கூட போடு, அதுக்கப்புறம் மேலே வாங்க, அதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எப்போ நான் காலேஜ் படிக்கும்போது இந்த அட்வைஸ்.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஹீரோ ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், பல பெரிய பெரிய நடிகர் மாரி ஆயிடலாம், அந்த ஒரு தாட்டுக்கு போயிடுறோம். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சாதுவான ஒரு கேரக்டர் உள்ள வந்துருக்கோம். சார் படத்துல வேற யாராவது நடிகர் சொல்லுங்க சார். டெக்னீஷியன் பத்தி வேற ஆர்டிஸ்ட் சொல்லிருங்க சார். டெக்னீஷியன் கேமராமேன் வந்து சம்பத்குமார் முழுக்க நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் சார், ஒரு சத்யா சார் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு வந்து அழகாக லிரிக்ஸ் எழுதி கொடுத்து அவரே யுகா பாரதி வந்து கொடுத்துருக்குறோம். அவர் வந்து முழுக்க நல்லா வந்திருக்கு. அதை அப்டேட் பண்ணிடுறேன் சார். நான் வேறு ஏதாவதுன்னா அப்டேட் கொடுக்குறேன். ஆர்டிஸ்ட் யாராவது ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்புசாமி, நான் அவருக்கு நம்ம அந்த ப்ரெஸ் மீட்டில் கூப்பிட்டேன். ஸோ சம்திங் ப்ராப்ளம் அவரால் வர முடியல. அவர் வந்துட்டாருன்னா அது ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ கொடுத்துக்கலாம் சார். ஓகே சார். ஓகே சார் தேங்க்யூ சார். இன்னொன்று பொங்கல் வாழ்த்து சொல்லிடலாம் சார். மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க்யூ. சொல்லி ரொம்ப வாழ்த்துக்கள்.